ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் பார்க்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நமக்கு ஷோ என்ன டைமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6க்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஃபஸ்ட் ஷோ தான். நான் இது வரைக்கும் தளபதியோட எந்த படத்துக்குமே, அதாவது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக தளபதியோட எந்த படத்துக்குமே ஃபஸ்ட் ஷோ வந்து மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் அப்படியே தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ 6க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரை வந்து ரீச் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் ரோட்டில் வந்து யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம மெயின் ரோட் கிட்ட வந்துட்டோம். நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேருந்து மெயின் ரோட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை காய்ஸ். ஸோ நம்ம அப்படியே ஒரு டாக்ஸி புக் பண்ணி இங்கேருந்து சட்டுன்னு கிளம்பிடலாம். என்ன தான் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருந்தாலுமே, இது தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கவலை எல்லார் மாதிரியுமே எனக்கும் இருக்க தான் செய்யுது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு தளபதியோட வெறியன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கவலையோடையும் கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பஸ்ஸுமே வரல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்ஸி வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ரோட்டில் யாருமே இல்லை. ஒரு சில வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு நம்ம புக் பண்ணி இந்த டாக்ஸி வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஆட்டோ தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அப்படியே தளபதியை பார்க்க போகிற அந்த சந்தோஷத்துலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்லையும் ஃபஸ்ட் ஷோ எக்ஸைட்மெண்ட்லையும் அப்படியே பார்த்தீங்கன்னா காய்ஸ் இப்படியே இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஷோ வந்து மூவி ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்துட்டேன். பட் இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே சிக்னலில் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நைட் டைம் மாதிரி தான் காய்ஸ் தெரியும். அண்ட் போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பைக் வாங்கி மோட்டோ ப்ளாகிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே உள்ள ரோட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலே ஒரு ஃபேமஸான இடம். இந்த செட்டியார் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த ஸ்ரீலங்காவில் தங்கமெல்லாம் நிறைய மலிவான விலைக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பு மெயின் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கொலம்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா அங்கேருந்து தான் நம்ம போக போகிற தியேட்டருக்கான பஸ்ஸஸ் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம பஸ் ஏறி தான் போகணும். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனலாக நாம் கொலம்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே ரூட் மாறி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கமாக திரும்பணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொலம்பு போர்ட்டோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி மெதுவாக அந்த பக்கமாக போயிடலாம். அப்படியே அந்த பக்கமாக ஆட்டோவை திருப்பினா நமக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நிறைய பஸ்ஸெல்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கு பின்புறமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பு போர்ட்டோட மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களை நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் கொலம்பு, அதாவது ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம். கொலம்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே நம்ம 3 கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கைஸ் நாம் அடுத்து பஸ்க்காக வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம வந்து தேட்டருக்கு போகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம வந்து பஸ்லேயும் வந்து ஏறிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் சீட் வந்து கிடச்சிருக்கு. மார்னிங் பஸ்ஸில் யாருமே இல்லை. ஸோ இப்போ இந்த பஸ் வந்து எந்த வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபேஸ், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். காலி முகத்திடல் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்ஃபேஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த பிளேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்ஸ்க்கு அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் கொடுக்குற ஒரு இடமா இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மார்னிங்லேயும் வந்து வாக்கிங்ஸ் அப்படிலாம் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5:15 கிட்ட ஆகுது டைம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நைட் டைம் மாதிரி இருக்குது, அதாவது சூரிய வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறதால இப்போ வந்து உங்களுக்கு அந்த பீச் சைடு வந்து ஒழுங்காக தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸ் வந்துருக்கு. ஸோ நான் சம்டைம்ஸ் நான் மூவி பார்த்துட்டு திரும்ப வர்றப்போ இந்த இடத்த உங்களுக்கு முடிஞ்சால் திரும்பவும் காட்டுறேன். ஸோ இப்படியே பஸ்லேயே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஃபைனலாக நம்ம தியேட்டர் இருக்கிற சிட்டிக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தளபதியோட படத்தில் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். அந்த எக்ஸைட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம தேட்டரை ரீச் ஆகியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் காய்ஸ். ஆல்மோஸ்ட் நான் வந்து டிக்கெட் அவுட் ஆனதுமே வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டேன். பட் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகி தான் இருந்துச்சு. இப்போ தேட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகி தான் இருக்குது. இது எல்லாமே புக் பண்ணவங்க தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் லைனில் நின்று தான் போகணும் போல். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக டிவிகே கொடியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கையில் கிடச்ச ஒரு டிவிகே கொடியை வந்து வாங்கி நம்மளோட களத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனல் மூமெண்ட், நாம் உள்ள மெதுவாக போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர் படியில் நான் ஏறி நான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கவலையோட அப்படியே இப்போ தியேட்டருக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய பேர் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இன்னும் எக்கச்சக்கமானவங்க வந்து தியேட்டருக்குள்ளே வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியுமே ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட சீட்குள்ளே போனோம் அப்படின்னா தளபதியோட அந்த ஒன் லாஸ்ட் டைம் மூவி அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு நிறைய பேருக்கு இடையில. இப்போ நாமளும் பார்த்தீங்கன்னா கைஸ் அப்படியே போயிட்டு மெதுவாக அங்கே உட்காந்து ரொம்ப சேடாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே வெயிட் பண்ணலாம். படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படி கத்தி தியேட்டரே 2 ஆக்குனாலும் நாங்கள் எல்லோரும் ரொம்பவே வெயிட் பண்ண அந்த நேரம் வந்துச்சு. அப்படியே படத்தை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதிலிருந்து மாசான சீன்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீக் கச்சேரி சாங்க்கு ஒரு வேறு லெவலான டான்ஸையும் வந்து போட்டோம். ஸோ தளபதியோட இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கத்தி ஆரவாரம்படி அப்படியே ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரோட ஸ்க்ரீன் முன்னாடியே போய்ட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெல்கனிலேருந்து அப்படியே ஆடி பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் படத்தை ஒவ்வொரு மூமெண்ட்டாக ரசித்து ரொம்பவே கவலையோடு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் மூவி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கைஸ் கடைசியில் படமும் வந்து முடிஞ்சிச்சு. பட் தேட்டர்லேருந்து எழும்பி வர மனசே இல்லை. ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறனால தான். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் எந்த ஒரு மூவியுமே வந்து தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறதில்ல. ப்ராமிஸாக வந்து பார்க்கவும் மாட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கைஸ் அப்படியே வெளியில் வந்தோம். ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ vlog வந்து முடிஞ்சிச்சு. ஃபைனலி இதுதான் நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி. தளபதி அப்படின்னு சொல்கிறதோட என்னோட அண்ணன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் இவரை பார்த்து தான் வளர்ந்தேன். இவருக்காக நிறைய பேரோட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாலாம் நடந்துகிட்டு இருந்திருக்கேன். பட் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இவரை பார்த்து. இவர்னால தான் என்னோடய லைஃப் இப்போது ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு மனுஷன் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக என்னோடய அண்ணனாக என்னோடய லைஃப்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பர்சனலாக வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. அவரோட மூவிஸை பார்த்து அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் என்னோடய லைஃப்பில் நிறைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்னுமே நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ரொம்பவே சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் என்னோடய தங்க தளபதியை நான் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நடிகனாக தன்னோட பயணத்தை ஆரம்பித்த என்னோட அண்ணன் இப்போ தமிழ்நாட்டோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக இருக்குது. அவரோட தம்பியாக எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனாலுமே இனிமேல் அவரோட முகத்தை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அவரோட படத்துக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறத நினைக்கிறப்போ தான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் என்னோட அண்ணன் தான். எப்போவுமே அவர் என்னோட தங்க தளபதி தான். ஐ ரியலி மிஸ் யூ.